வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி லஞ்ச் மெனுவில் நம்ம அவசர மோர் குழம்பு ஒரு வெள்ளரிக்காய் போட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அடுத்து நம்ம வெண்டைக்காய் வதக்கல் ஒரு கருணக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெண்டைக்காய் வதக்கலுக்கு தேவையான பொருட்கள். வெண்டைக்காய் பாருங்கள், 1/4 கிலோ வெண்டைக்காய். 1/4 கிலோ வெண்டைக்காவை இப்படி நீட்டு வாக்கில் வெட்டி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், புளி ஒரு கோலி உருண்டை அளவு வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. கருணக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான பொருட்கள். கருணக்கிழங்கு 300 கிராம் கருணக்கிழங்கு நம்ம பாருங்கள் இந்த மாதிரி சப்பையாக வெட்டி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இஞ்சி ஒரு துண்டு, பூண்டு ஒரு 7-8 பல்லு வச்சுருக்கேன். வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. பாருங்கள், அவசர வெள்ளரிக்காய் மோர் குழம்பு. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 2 கப் அளவு தயிர் வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெள்ளரிக்காவை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 5, சின்னதாக இருக்கும் 5 வச்சுருக்கேன். பெருசாக இருந்தால் ஒரு 2 வச்சா கூட போதும். இஞ்சி ஒரு சின்ன பீஸு, ஜீரகம் 1 ஸ்பூனு, கடுகுளுந்து 1 ஸ்பூனு, பெருங்காயப்பொடி தேவையான அளவு 1 கப்பு, தேங்காய், கருவேப்பிலை, தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. பாருங்கள், இப்போ அந்த கருணக்கிழங்கை ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாத்திரத்தில் போட்டு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். 3/4 வேக்காடு வெந்தால் போதும், ஃபுல்லாக வேகக்கூடாது. அப்போது ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும். இந்த கருணக்கிழங்கு மட்டும் சீசனுக்கு தகுந்த மாதிரி வேகும். பார்த்திங்கன்னா தையிலேருந்து ஆடி வரைக்கும் சீக்கிரம் வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக எவ்வளோ நேரம் வேக வச்சாலும் வேகவே வேகாது, அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி டைமை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த காய் வேகிறது. இப்போ இந்த கடாயில் நம்ம வெண்டைக்காய் தாளிச்சிக்கலாம். 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். இந்த புளியில் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். இப்போ இந்த வெண்டைக்காவை முதல்ல நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். லைட்டாக பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. இதை கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. அதுங்காட்டி நம்ம இந்த கடாயில் மோர் குழம்பு தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த மோர் குழம்புக்கு தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மோர் குழம்புக்கு பாருங்கள், கடுகு உளுந்து போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ கருவேப்பிலை போட்டிருக்கேன். அடுத்து பெருங்காயம் போட்டுக்கலாம். இந்த வெள்ளரிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெள்ளரிக்காய் போட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. அதில் உள்ள தண்ணி ஃபுல்லாக வெளியில் வந்துடும். இந்த வெண்டைக்காய் பாருங்கள் கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும். பாருங்கள், தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். நல்லா ஒரு பாதி இந்த வெண்டைக்காய் வெந்துடணும். இந்த வதக்கல்லையே வெந்துடணும். பாருங்கள், இந்த கருணக்கிழங்கு நல்லா தண்ணி கொதிக்குது. கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுருவோம். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பூன் நம்ம மோர் குழம்புக்கு சால்ட்டு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த கருணக்கிழங்குக்கு தீ சிம்மில் வச்சுருங்க. பொங்கி கீழே வடியாது. இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுடலாம். கருணக்கிழங்குக்கு தேவையான அளவு. வேகும் போது கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா உள்ளே உரைச்சிரும். பாருங்கள், வெள்ளரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதில் நம்ம தண்ணி விட்டுடலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா வேகட்டும். பாருங்கள், கருணக்கிழங்கு சீக்கிரமாக வெந்துருச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.
பாருங்கள், இந்த மாதிரி மோர் குழம்புக்கெலாம் இந்த வெண்டைக்காய் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்களும் வந்து இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் காரமாக சுள்ளுன்னு இருக்கும். இந்த கருணக்கிழங்கு, இந்த வெண்டைக்காய் வதக்கெல்லாம் வந்து இந்த மோர் குழம்புக்கு சைட் டிஷ்ஷுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த தயிரை வந்து கொஞ்சம் நல்லா சிலிப்பிக்கலாம். இப்போ இந்த தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இந்த தயிர்லேயே போட்டுருவோம். இந்த மோர் குழம்பு பாருங்கள், டக்குன்னு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். பாருங்கள், இது ரெண்டும் சேர்த்து நல்லா இப்படி சிலிப்பிக்கங்க. நம்ம சிலிப்புனது போதும். பாருங்கள், இந்த வெண்டைக்காய் வந்து முக்கால்வாசி வெந்துருச்சு. இப்போ இதை இந்த தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் ரொம்ப யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இந்த வெண்டைக்காவை இட்லி குண்டானுக்கு மேலே அந்த தட்டை வச்சுட்டு தட்டுக்கு மேலே இந்த வெண்டைக்காவை அப்படி பரப்பி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம் வெந்தால் போதும். அது மேலே அந்த ஆவிரி வந்தால் போதும். இந்த வெண்டைக்காவை எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், வெண்டைக்காய்க்கு இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் போடுறேன். பச்சை மிளகாவை நம்ம போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நம்ம கருணக்கிழங்குக்கு இந்த இஞ்சி, பூண்டு, மஞ்சத்தூள், இந்த வெறும் மிளகாத்தூள் இது எல்லாமே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நம்ம அரைச்சிடலாம். அந்த பச்சை மிளகா பொரிஞ்சிச்சு. இந்த வெங்காயத்தை போட்டுடலாம். இது வெண்டைக்காய்க்கு நம்ம இந்த வெங்காயத்தை போட்டு வதக்குறோம். கொஞ்சம் தீயை வந்து சிம்மில் வச்சுருங்க. இப்போ பாருங்கள், இந்த வெங்காயத்துக்கு இந்த வெண்டைக்காய்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 1 ஸ்பூன் சால்ட்டு போடுறேன். இப்போ இந்த மஞ்சத்தூள் போட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த வெள்ளரிக்காய் வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த தயிரும் நம்ம அரைச்சதையே விட்டு கலக்கி வச்சுருக்கோம். இப்போ மோர் குழம்புக்கு நம்ம இதை விட்டுருவோம். இது சும்மா ஒரு கொதிச்சா போதும். இப்போ பாருங்கள், இந்த வெறும் மிளகாத்தூள் நம்ம வெண்டைக்காய்க்கு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த புளி கரைச்சலை கொஞ்சமாக விடுங்க. இப்போ இதை வந்து ஐயில் வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வெண்டைக்காய் போட்டுப்போம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கூட இந்த புளி கரைச்சல் விட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி பபுள்ஸாக வரும்போதே இந்த மோர் குழம்பை நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ மோர் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மோர் குழம்பை இறக்கிட்டு கருணக்கிழங்கு வறுக்கலாம். பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடணும். இந்த கடாயை கழுவி இப்போ நான் இதுலேயே கருணக்கிழங்க வறுக்க போகிறேன். இந்த தண்ணி வடித்தாச்சு, இங்கே வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த வெங்காயம் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இதையும் போட்டு இதோட பெரட்டுங்க. இந்த வெண்டைக்காவையும் போட்டு நல்லா அதில் வதக்கிடுங்க. நீங்கள் வெண்டைக்காய் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. நல்லா சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம இதை மூடி வைக்கணும். பாருங்கள், இந்த புளிப்பு எல்லாமே கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு இது நல்லாயிருக்கும். இதை மூடி வச்சுருவோம். சிம்மில் வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த இஞ்சி, பூண்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் வந்து கருணக்கிழங்குக்கு வேக வச்சுருக்கேன். இது அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம போட்டு இந்த கருணக்கிழங்கை வறுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் மட்டும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த கருணக்கிழங்குக்கு விட்டுக்கோங்க. நீங்கள் காய்கறியெல்லாம் வெட்டி எடுத்து ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு 2 அடுப்புலையோ இல்லை 3 அடுப்புலையோ வச்சு சமைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு மொத்தமாக ஒரே டைம் சொல்லித்தரேன். ஒவ்வொன்றும் சொல்லும் போதும் நான் வந்து அந்தந்த அளவை அதுக்கு போடும்போது கரெக்டாக சொல்கிறேன். பாருங்கள், இப்போ இதை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மிளகாத்தூளை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இதில் தண்ணி விட்டு ஊற்றிக்கோங்க.
பாருங்க கொஞ்சம் இப்போ ஐயில் வச்சுக்கோங்க. ஐயில் வச்சுட்டு நல்லா இந்த மிளகாத்தூள் வாடை ஃபுல்லாக போகணும். நல்லா கருணக்கிழங்கு மொறு மொறுன்னு வரணும். கொஞ்சம் அப்படி எண்ணெய் தெளியறது கம்மியாக இருந்தால் இன்னும் ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ இந்த கருணக்கிழங்கை வந்து நம்ம இதில் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த மிளகாத்தூளுக்கும் கருணக்கிழங்குக்கு வேகும் போது போட்டோம், தண்ணி வடித்தோடனே அந்த உப்பெல்லாம் போயிட்டுருக்கும். இப்போ அதனால் இந்த மிளகாத்தூளுக்கும் கருணக்கிழங்குக்கும் சேர்த்து ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் தனித்தனியாக போட்டு வறுக்கணும்னு இல்லை, இப்படியே நீங்கள் பொறுமையாக வறுத்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு வந்துடும். பாருங்கள் இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா கொஞ்சம் 2 வெங்காயமும் வெண்டைக்காவும் நல்லா வதங்கிடணும். அந்த அளவுக்கு அதை மூடி வச்சே நீங்கள் வதக்கிடுங்க. கொஞ்சம் தீ வேணால் ஏற்றிக்கங்க பத்தலைனா. இது பாருங்கள் நடுப்புற நல்லா கலரி விடுங்க. இப்போ நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் சிம்மில் வச்சு நல்லா பெரட்டிக்கிட்டே இருங்க. மேலே லைட்டாக நீங்கள் கருவேப்பிலை போட்டு கூட வதக்கலாம், ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி காய்கறியெல்லாம் பண்ணும்போது நீங்கள் தோசை கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா அடி பிடிக்காமல் வரும். பாருங்கள் இப்போ கருணக்கிழங்கு வந்து நல்லா இந்த மிளகாய் வாடெல்லாம் போய் நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இன்னும் நீங்கள் மொறுமொறுன்னு வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பில் வச்சுட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெண்டைக்காய் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் வந்து தெளியணும். இந்த வெங்காயமும் வெண்டைக்காவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம், எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் கருணக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். பாருங்கள் ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு. ஒரு சாதம், ஒரு வெள்ளரிக்காய் மோர் குழம்பு, ஒரு வெண்டைக்காய் வதக்கல், கருணக்கிழங்கு வறுவல். இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாகவே நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கடகடன்னு செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட பேச்சுலர் சமையல் சேனலுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.